இனிமை மிகு பாடல் புத்தகத்தை நான் வாசித்து கொண்டிருந்த போது அதில் இருந்த ஒரு வார்த்தை என்னை உந்தி தள்ளியது. அப்போது ஆண்டவர் நான் ஜெபிப்பதை விரும்புகிறார் என்பதை உணர்ந்து கொண்டேன். அன்று இரவு 9 மணிக்கு ஜெபிக்க அமர்ந்தேன். மறுநாள் காலை 6 மணிக்குத்தான் ஜெபத்தை விட்டு எழுந்தேன். இரவு முழுவதும் எனக்கு உறக்கமே வரவில்லை. பொழுது புலர்வதற்குள், நிழல்கள் மறைவதற்குள், திரும்பிடுக என் காதலரே, மலைமுகட்டு கலைமான் போன்று அல்லது மறைமான் குட்டி போன்று திரும்பிடுக. உங்கள் இல்லத்தில் குறைந்தது வாரத்திற்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் முழு இரவும் ஜெபத்தில் செலவிட கால அட்டவணை தயாரித்து கொள்ள வேண்டும். இந்த செயல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். முழு இரவு ஜெபத்தின் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால், நீங்கள் ஜெபிப்பதற்கு அதிக நேரம் கிடைக்கிறது. மிகப்பெரிய தியாகமும் உடன் இணைந்துள்ளது. நீங்கள் ஆவியில் நிறைந்து ஜெபிக்க அறிந்தால் மணிகள் நொடிகளாக பறந்து போகும். 430ஆம் ஆண்டு முடிவு பெற்ற அதே நாளில் ஆண்டவரின் படைத்திரள் எல்லாம் எகிப்து நாட்டினின்று வெளியேறியது. எகிப்து நாட்டினின்று அவர்களை வெளியேறச் செய்த போது ஆண்டவர் விழித்திருந்த இரவு அதுவே. தலைமுறை தோறும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கென்று திருவிழிப்பு கொண்டாட வேண்டிய இரவும் அதுவே. நம் கடவுள் பொறுமையின் கடவுள். நம் கடவுள் பொறாமையின் கடவுள். எரிகிற வாஞ்சையோடு உங்களை அவர் விரும்புகிறார். ஆதலால் தான் அவர் உங்களை தினமும் ஜெபிக்க அழைக்கிறார். தினமும் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் அவரோடு ஜெபிக்க வருவீர்களா என்பதை கவனித்து கொண்டு இருக்கிறார். கத்தோலிக்க அருட்சகோதரி பிரியேஜ் மெக்கென்னா ஓஎஸ்சி வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு ருசிகர சம்பவம். அவர்கள் ஆவிக்குரிய இயக்கங்களில் பங்கெடுத்தவர்கள். அவர்கள் அருள் அடையாளங்கள், அற்புதங்களை போதிப்பார்கள். ஒரு தியானம் கொடுத்து கொண்டு இருந்தார்கள். அப்போது இடைவெளியின் போது நற்கருணை சிற்றாலயத்திற்கு சென்று ஜெபிக்க ஆர்வம் ஏற்பட்டது. இதை அந்த கூட்டம் ஒழுங்கு செய்த பொறுப்பாளரிடம் கூறினார்கள். அவர்களும் சம்மதித்தார்கள். அப்போது சில குருக்கள் அவரிடம் ஆற்றுப்படுத்துதல் ஆலோசனை பெற வந்தார்கள். அவர்கள் அவரோடு இணைந்து ஆற்றுப்படுத்தப்படவும் ஜெபிக்கவும் விரும்பினார்கள். ஆற்றுப்படுத்துதல் நேரம் வேறு எதுவும் இல்லாததால் அவர் அந்த குருக்களை நற்கருணையில் ஆண்டவரோடு தாம் செலவிட இருந்த அந்த இடைவேளை நேரத்தில் வரச் சொல்லி ஆற்றுப்படுத்தினார்கள். பிறகு அந்த அருட்சகோதரி நடந்து கொண்டு இருந்தபோது ஒரு வயதான குருவானவர் அவரிடம் சென்று, அருட்சகோதரி பிரியேஜ், நான் ஆவிக்குரிய வரங்களை பெற்றவன் அல்ல, ஆனாலும் ஆண்டவர் கூறும் குரலை கேட்டேன். பிரியேஜ் எனக்கான நேரத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டார் என்று கூறினார் என்றார். பாருங்கள் அன்புக்குரியவர்களே, நம் கடவுள் எவ்வளவு பொறாமை உள்ளவர். நாம் அவரோடு செலவிடும் நேரத்தை அவர் விட்டு கொடுக்க மாட்டார். நாம் இந்த காரியத்தில் எவ்வளவு அஜாக்கிரதை உள்ளவர்களாயிருக்கிறோம். நாம் எல்லாம் வல்ல ஆண்டவராகிய கடவுளுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட பிறருக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். தொடர்வோமா நண்பர்களே?